பிஸ்ல வந்து 2 இயர்ஸாக கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது வந்து சார் வந்து இதுக்கு முன்னாடி எவ்ரி மந்த்து செகண்ட் சாட்டர்டே போட்டார் இதை பற்றி. ஆனால் நான் அப்போ அதை பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, எனக்கு இப்போயுமே தெரியல. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 2-3 பேஷண்ட் வந்து இப்படி கேட்க ஆரம்பித்தாங்க. இவர் சொன்னது ஒரு சில இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சொன்னேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிருந்தது. திரும்பவும் இப்போ இதை பற்றி சார் வந்து ஸ்டேட்டஸில் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ நான் பார்த்தேன், இதை திரும்பி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 0ல் தான் இருந்தது. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக பார்த்தேன். வெளில இருக்க பேஷண்ட்லாம் இதை பற்றி கமெண்ட் கொடுக்க ரொம்ப இது எப்படிரா எவ்வளோ 10 இயர்ஸு 12 இயர்ஸு 13 இயர்ஸ் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுலேயுமே சக்ஸஸ் இல்லைன்ட்டாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற அளவுக்கு இது பண்ணிட்டார் சார். இது எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம், எந்த மாதிரி பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து எல்லா சித்தா டாக்டருமே மேக்ஸிமம் 100% எல்லாருக்குமே தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேஷண்ட் வந்து வெளில ரொம்ப சஃபர் ஆகிறாங்க, இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, சூசைட் அட்டன் பண்ணிக்கிற அளவுக்குலாம் போகிறாங்க, நிறைய டைவர்ஸ் ஆகுது. இது நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சித்தாவும் டெவலப் ஆகும், நம்மளால் நம்ம மக்கள் நல்லா டெவலப் ஆவாங்க, சித்த மருத்துவம் நல்லா வேர்ல்டு லெவலில் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ, நன்றி.